கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்கு பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மகேஷுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுது. அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த தகவலை கரெக்டாக கார்த்திக்கிட்ட அவங்க ஸ்டாஃபு அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவர் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அது மாயாவாக தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு முதல்ல மாயாவை மடக்கி பிடிப்போம், இல்லைனா மகேஷ் தேவையில்லாமல் மண்டபத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை பார்க்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் மகேஷ் நேராக ரேவதியை பார்க்குறதுக்காக இங்கே மண்டபத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வந்தோடனே யாருக்கும் சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடமா மறைஞ்சு வராங்க. ரேவதியோட ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் டோருக்கு பின்னாடி நின்று மறைஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ரேவதி ரூமுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் மகேஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி, என்ன ரேவதி எப்படி இருக்க, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியும், எதுக்காக நீ ராஜாவோட மனைவியாக இருக்கணும், பேசாமல் கழுத்தில் கட்டியிருக்கிறத நீ கழட்டி தூக்கி போட்டுரு, நான் உன்னை என் மனைவியை ஆக்கிக்கிட்டு என் கூட வந்துடு, நம்ம வெளியூரில் போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சி என்ன பேசுகிற, உன்னையெல்லாம் என்னால் மனுஷனாக கூட ஏற்றுக்க முடியாது, நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிறியா அப்படின்னு ஆச்சா போச்சான்னு கண்ணாப்பினான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஓ எங்களை பற்றின விஷயம் எல்லாம் தெரியுமோ, ஆமாம் உன்னை பற்றியும் சரி இந்த மாயாவை பற்றியும் சரி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பின்னான்னு திட்டுறாங்கன்னே சொல்லலாம் ரேவதி. அந்த இடத்துல தான் கரெக்டாக இங்கே பாரு, தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது, முதல்ல நீ அந்த செயினை கைட்டு தூக்கி போடு, நீ உனக்கு தூக்கி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நானே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக கையை பிடிச்சி அந்த ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் கார்த்தி காரில் வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே மாயா வீட்டுக்கு போகிறத விட இப்போ ஒரு வேளை அவன் மண்டபத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு கார்த்திக்கு சந்தேகம் வந்தோன்னே கரெக்டாக இங்கே காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வந்துட்டு இந்த பக்கம் ரேவதி ரூமுக்கு மாடியில் வேகமாக வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிகிட்டு இருக்காங்க. முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக செயினில் கையை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மகேஷ் கார்த்தி டோரை திறந்துட்டு வந்தோன்னே, டே விட்ரா, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, முடியாது அவனால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயந்தாலும் மகேஷ் வெளியில் காட்டிக்காமல் அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ ரேவதி டக்குன்னு தள்ளி விட்டுறோன்னே இந்த பக்கம் கீழே அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மகேஷ் அப்போ தான் அந்த சமயத்தில் ரேவதி பதட்டத்தோடு இவன் என்னாச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத மகேஷை நான் அழைச்சிட்டு போயிடுறேன், நீ என்னை நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் நீ இப்போதைக்கு சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிடுறா, புரிய வைக்கிறாங்க ரேவதிக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நீ தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிவிட்டு கரெக்டாக இந்த பக்கம் மகேஷை அழைச்சிக்கிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். எதுவும் தெரியாமல் இந்த பக்கம் ரேவதி இங்கே வராங்க. வந்தோன்னே அந்த சமயத்தில் தான் இங்கே சாமுண்டேஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை எங்கே போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு கூட கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்க, எங்கே பதில் சொல்லு அப்படிங்கிறப்ப, இல்லைம்மா நான் தாம்மா எனக்கு ஒரு ஜாமான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவரை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சாமுண்டேஸ்வரி கிட்ட மேற்கொண்டு இந்த பக்கம் கோவப்பட்டு சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் சரி கிடையாது, நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால, அப்படி இருக்கப்போ நமக்கு தெரியாமல் போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா நிறுத்துறியா, பக்கத்தில் ரேவதி ஏதோ ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்காக போயிருக்காரு மாப்பிள்ளை, உடனே ரொம்ப சொல்லாத, பொண்டாட்டி கேட்டிருக்கா, அவர் ஆசையாக வாங்கிட்டு வர போயிருக்காங்க, புருஷ பொண்டாட்டிக்குள்ளே விஷயத்துலலாம் நீ தலையிடாதவா, முதல்ல கீழே போகலாம், நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த பக்கம் அங்கே என்னடானா விருமன் ஒரே குழப்பத்தோடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படியும் அங்கே தானே மண்டபத்தில் இருக்கான் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை அவன் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க. அது சொன்னோன்னே, எப்படி நீங்கள் எப்படி அவங்கள விட்டீங்க, நான் தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை என்ன நடந்திருக்குன்னு தெரியல, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மாயா கரெக்டாக மகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணாங்கிற தகவலை சொல்கிறாங்க. அதோட